வணக்கம். இப்போ இந்த புக்கு பார்த்தீங்கன்னா, கிரியாயிங் அவுர் கால் அப்படிங்கிற புக்கு. இது வந்து நான் எழுதின புக்கு. நமக்கு வெர்பும் டென்ஸும் தெரிஞ்சுட்டா கண்டிப்பாக ஒரு 50% ஹிந்தியில் பேசுகிறக்கு ஆரம்பிச்சிடலாம். முயற்சி பண்ணாமல் எதுவும் நடக்காது. இந்த புக்கு வேணுங்கிறவங்க 7502291876 அப்படிங்கிற நம்பரில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி நம்ம வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போனோம்னா நமக்கு வந்து ஹிந்தி கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் தான் அங்கே வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் கேளுங்க. அதே மாதிரி புரிஞ்சு படிங்க. சும்மா நமக்கு வந்து ஏதோ சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சு படித்து, அதாவது ரொம்ப ஈகராக படிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு மொழியை கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சுலபம் முயற்சி பண்ணுனா. நமஸ்தே. இப்போ வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து அதாவது வர்த்தமான் கால் மைம் வந்தால் எதில் முடிக்கணும், தும் வந்தால் எப்படி முடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இப்போது யஹ் வந்தால் எப்படி வந்து நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ய ஆத்தாகை இவன் வருகிறான். ய உச்சல் தாகை இவன் துள்ளுகிறான். ய உட்தாகை இவன் எழுகிறான். ய உட்டாத்தாகை இவன் தூக்குகிறான். இதெல்லாமே வந்து மெஸ்குலின் ஜெண்டர். ய உடுத்தாகை இவன் பறக்கிறான். ய உதர் தாகை இவன் இறங்குகிறான். ய உதார் தாகை இவன் இறக்குகிறான். ய ஓடுதாகை இவன் போர்த்துகிறான். ய கமாத்தாகை இவன் சம்பாதிக்கிறான். ய கர்த்தாகை இவன் செய்கிறான். ய ககுத்தாகை இவன் சொல்கிறான். ய காட்தாகை இவன் வெட்டுகிறான். ய காம்புதாகை இவன் நடுங்குகிறான். ய கூதுதாகை இவன் குதிக்கிறான். ய கரீது தாகை இவன் வாங்குகிறான். ய காத்தாகை இவன் சாப்பிடுகிறான். ய கிஜ்ஜா தாகை இவன் பரிகசிக்கிறான். ய கீஞ்ச்தாகை இவன் இழுக்கிறான். ய கோத்தாகை இவன் தொலைக்கிறான். ய கோல்தாகை இவன் திறக்கிறான். ய காத்தாகை இவன் பாடுகிறான். ய கிந்தாகை இவன் எண்ணுகிறான், அதாவது கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ய கிருத்தாகை இவன் விழுகிறான். ய கப்ராத்தாகை இவன் பயப்படுகிறான். ய கூம்தாகை இவன் சுற்றுகிறான். ய சக்குதாகை இவன் சுவைக்கிறான். ய சடுதாகை இவன் ஏறுகிறான். ய சபாத்தாகை இவன் மெல்லுகிறான். ய சமக்தாகை இவன் பிரகாசிக்கிறான். ய சல்தாகை இவன் நடக்கிறான். ய சாகுதாகை இவன் விரும்புகிறான். ய சுராத்தாகை இவன் திருடுகிறான். ய சாப்தாகை இவன் அச்சிடுகிறான். ய சீன்தாகை இவன் பிடுங்குகிறான். ய சுடாத்தாகை இவன் விடுவிக்கிறான். ய சூத்தாகை இவன் தீண்டுகிறான். ய சோடுதாகை இவன் விடுகிறான். ய ஜாஞ்ச்தாகை இவன் பரிசோதிக்கிறான். ய ஜாகுதாகை ய ஜாகுதாகை இவன் விழிக்கிறான். ய ஜாத்தாகை இவன் போகிறான். ய ஜான்தாகை இவன் அறிகிறான். ய ஜீத்துத்தாகை இவன் வெல்லுகிறான். ய டகர்த்தாகை இவன் தங்குகிறான். ய டுபுதாகை இவன் மூழ்குகிறான். ய டக்குதாகை இவன் மூடுகிறான், அதாவது கவர் பண்ணுறது, இல்லாட்டி க்ளோஸ் பண்ணுறது, எதுவான எடுத்துக்கோங்க. ய டூண்டுதாகை இவன் தேடுகிறான். ய தயிர்த்தாகை இவன் நீந்துகிறான். ய தோடுதாகை இவன் உடைக்கிறான். ய தோல்தாகை இவன் நிற்கிறான், அதாவது வெயிட் போடுறது. ய தேக்தாகை இவன் பார்க்கிறான். ய தேத்தாகை இவன் கொடுக்கிறான். ய தௌடுதாகை இவன் ஓடுகிறான்.
ய தௌடதா ஹை இவன் ஓடுகிறான். ய தோதா ஹை இவன் துவைக்கிறான், கழுவுகிறான், எது வேணால் எடுத்துக்கோங்க. ய நஹாதா ஹை இவன் குளிக்கிறான். ய நிக்கல்தா ஹை இவன் புறப்படுகிறான். ய பக்கட்தா ஹை இவன் பிடிக்கிறான். ய பக்காத்தா ஹை இவன் சமைக்கிறான். ய படுத்தா ஹை இவன் படிக்கிறான். ய பஹ்சான்தா ஹை இவன் கண்டுகொள்கிறான். ய பெஹன்தா ஹை இவன் உடுத்துகிறான். ய பாத்தா ஹை இவன் பெறுகிறான். ய பால்தா ஹை இவன் வளர்க்கிறான். யஹ் பீட்தா ஹை இவன் அடிக்கிறான். ய பீத்தா ஹை இவன் குடிக்கிறான். ய பீஸ்தா ஹை இவன் அரைக்கிறான். ய புகார்தா ஹை இவன் அழைக்கிறான். ய ஃபேங்க்தா ஹை இவன் எரிகிறான். ய பச்தா ஹை இவன் தப்பிக்கிறான். ய பச்சாத்தா ஹை இவன் காப்பாற்றுகிறான். ய பதாத்தா ஹை இவன் சொல்கிறான். ய பனாத்தா ஹை இவன் உருவாக்குகிறான். ய பேச்தா ஹை இவன் விற்கிறான். யஹ் போல்தா ஹை இவன் பேசுகிறான். ய பாக்தா ஹை இவன் ஓடுகிறான். ய பேஜ்தா ஹை இவன் அனுப்புகிறான். ய மர்தா ஹை இவன் இறக்கிறான். ய மாங்குதா ஹை இவன் கேட்கிறான், அதாவது டிமாண்ட் பண்ணுறது. ய மான்தா ஹை இவன் ஒத்துக்கொள்கிறான். ய மில்தா ஹை இவன் சந்திக்கிறான். ய ரக்தா ஹை இவன் வைக்கிறான். ய ரஹுதா ஹை இவன் வசிக்கிறான், இருக்கிறான், எது வேணால் எடுத்துக்கோங்க. ய ரோக்தா ஹை இவன் தடுக்கிறான். ய ரோத்தா ஹை இவன் அழுகிறான். ய லாத்தா ஹை இவன் கொண்டு வருகிறான். ய லிக்தா ஹை இவன் எழுதுகிறான். ய லூட்தா ஹை இவன் கொள்ளையடிக்கிறான். ய லேத்தா ஹை இவன் எடுக்கிறான். ய லேட்தா ஹை இவன் படுக்கிறான். ய லவுட்தா ஹை இவன் திரும்புகிறான். ய சஜ்ஜாத்தா ஹை இவன் அலங்கரிக்கிறான். ய சமஜ்தா ஹை இவன் புரிந்து கொள்கிறான். ய சஹ்தா ஹை இவன் பொறுத்து கொள்கிறான். ய சீத்தா ஹை இவன் தைக்கிறான். ய சோச்தா ஹை இவன் யோசிக்கிறான். ய சோதா ஹை இவன் தூங்குகிறான். ய சிக்காத்தா ஹை இவன் கற்பிக்கிறான். ய சீக்தா ஹை இவன் கற்கிறான். ய ஹன்ஸ்தா ஹை இவன் சிரிக்கிறான். ய ஹட்தா ஹை இவன் அகலுகிறான். ய ஹட்டாத்தா ஹை இவன் அகற்றுகிறான். ய ஹார்த்தா ஹை இவன் தோற்கிறான். ய ஹராத்தா ஹை இவன் தோற்கடிக்கிறான். அதாவது இதுக்கெல்லாம் பின்னால் வந்து சென்டென்ஸ் மேக் பண்ணி கொடுப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை வந்து நல்லா கற்றுக்கணும்னு ஈகர் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், தேடி தேடி படிப்போம். அதுதான் உண்மை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பழகுங்க. எல்லா டென்ஸுக்கும் நான் வந்து கண்டிப்பாக சென்டென்ஸ் மேக் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண முடியும், எல்லாத்தையும் ஒட்டா பண்ண முடியாது இல்லையா. நீங்களும் நல்லா படிக்கணும். தேங்க்யூ.